Assalamualaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. ARB Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது mushroom and peas masala. Chapatis and rotis கூட சேர்ந்து சாப்பிடுறதுக்கு இது ஒரு excellent side dish and இதை ரெடி பண்றதும் ரொம்ப சுலபம் தான். இதை எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க ARB Recipes subscribe பண்ணலனா இப்பவே subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பேன்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் நல்லா ஸ்லைஸ் பண்ண ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இது மூணையும் ஒன்றாகவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ கண்ணாடி போல் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை வாசனைலாம் நீங்கி இப்போ நல்லா மனம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையுமே 1 by 1 நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல நான் 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்க போகிறேன். மிளகாய்த்தூளோட அளவு உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்ததும் 1.5 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம சேர்க்க போகிறது இந்த டிஷ்ஷோடைய சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லலாம். ஸோ இது ஆப்ஷனலான பொருளே கிடையாது. இதை கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்ததா இந்த டிஷ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது வேறு ஒன்றும் கிடையாது, பிரியாணி மசாலா. நான் எங்கள் வீட்லேயே தயாரித்த ஹோம்மேட் பிரியாணி மசாலா தான் ஒரு 3 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த பிரியாணி மசாலா வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்க மசாலாஸ் கூட இந்த பிரியாணி மசாலா நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்ல கெட்டியான புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா இந்த டிஷ்ஷோடைய டேஸ்ட்டே அதை மாற்றி விட்டுரும். ஸோ தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான தயிராகவே ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலாஸ்லாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு நிமிஷம் அளவு நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 1 நிமிஷத்துலேயே மசாலாஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க மஷ்ரூம்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மசாலாஸ் எல்லாம் இந்த மஷ்ரூம்ஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம்ஸ் நல்லா வெந்திருக்கும். இப்போ திரும்ப ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஷ்ரூம்ஸ் கூட மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி மஷ்ரூம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேக வச்ச பட்டாணி ஒரு 1/2 கப் அளவு சேர்த்துக்கலாம். நான் வேக வச்சு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் மஷ்ரூம் சேர்க்குறோம் இல்லையா, அப்போவே நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம்ஸ் வேகும் போதே பட்டாணியும் சேர்ந்து வெந்துடும். நான் ஏற்கனவே வேக வச்ச பட்டாணியை தான் இப்போ இதில் சேர்த்துருக்கேன். அதனால் இதுக்குன்னு தனியாக இப்போ வேக வைக்க தேவையில்லை. நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுக்கிட்டாலே போதும். அடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்க்கறதுனால இந்த டிஷ் ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ரொம்ப ஜாஸ்தியெலாம் ஒன்றும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க போதும். தேங்காய் பால் சேர்த்ததும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம இன்னும் கொஞ்சம் குக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய யம்மியான மஷ்ரூம் அண்ட் பீஸ் மசாலா இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நீங்கள் ஒரு சர்விங் பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூம் அண்ட் பீஸ் மசாலா சப்பாத்தீஸ், ரோட்டீஸ் கூட மட்டும் இல்லை, பிரெட் கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நீங்கள் பார்த்ததுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ஏஆர்பி ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.